சித்திரை திருநாள் கொண்டாட்டத்துக்கு எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் சந்தன காப்பு வீடியோ பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 7 மணிலேருந்தே தேங்காய் வாழைப்பழம்லாம் உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி நம்மளும் ஒரு 7:30 8 மணிக்கே கிளம்பிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தா சாயந்தரமாக 5 மணிக்கே தண்ணி வந்துடுச்சுங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு 6:30 வரைக்கும் தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. எலெக்ஷன் டைமுங்கிறதால எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு அதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் குளிச்சுட்டு கிளம்புனா கிட்டத்தட்ட மணி 7 மணி ஆகிடுச்சு. சரி தேங்காய் வாழைப்பழம் மட்டும் வச்சு உடச்சிடலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே மாவிளக்கு தட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கும் மனசு தாங்கலை. சரி நமக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு மாவிளக்கு ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் மாவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. வெள்ளை மாவு தான் ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அரிசி ஒரு டம்ளரை ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிகிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி சலித்து எடுத்துட்டு வெல்லம் ஒரு முக்கால் வெல்லம் பக்கம் உடச்சி உருக வச்சுட்டு அதை போட்டு கலக்க தண்ணியாகவே ஆகிட்டுருக்குங்க. வெல்லம் அதிகமாக போயிடுச்சுங்களாட்டுக்கு. நானும் வீட்டில் வச்சுருக்க அரிசி மாவை 1 டம்ளரு 2 டம்ளர்னு போட்டு சலிச்சு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். மாவு அதிகமாகுது ஒழிஞ்சு ஈரம் வத்தின பாடு இல்லை. சரி ரைட்டு, இதுக்கு மேலே நம்ம அதையே போட்டு இது பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். தண்ணியாட்டம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போக போக இஞ்சிக்கும், ஆறிடுச்சுன்னா இஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் சின்ன கிண்ணியில் எடுத்து விட்டு சாமி கும்பலாக போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு சுக்கு மிளகு சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து தட்டி அதையும் சலித்து மாவோடு கிண்டி எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து வச்சுட்டு தட்டை அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி வந்திருந்தேன். ஏன்னா வாழைப்பழத்தை பெருசாக வாங்கிட்டு வந்துட்டு தட்டு நிறைய பாதி வாழைப்பழமே அடைச்சிருச்சு. சரின்னு நானும் எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். அரேஞ்ச் பண்ணவே முடியல. சரின்னு 5 வாழைப்பழம் 7 வாழைப்பழம் 9 வாழைப்பழம்னு கணக்கு வச்சு வாழைப்பழத்தை 2 பிச்சிக்கிட்டு இருந்தது தான் மிச்சம். சரி இது எப்படியே வச்சா செட் ஆகாது, நம்ம வேறு பெரிய தட்டாக வச்சு பார்க்கலான்னு சொல்லியும் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்றும் முடியல. சரின்னு வேறு தட்டையை எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் நீங்கள் தட்டை அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் போய் தலை சீவி கிளம்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். ஏன்னா இப்போ ஒரு 3 வருஷமாகவே கோயில் வேலை நடந்துகிட்ருக்கனால எந்த விசேஷமே நடக்கலை. அதனால் இந்த வருஷம்தான் வந்து சந்தன காப்பு ரெடி பண்ணியிருந்தாங்க, கும்பாபிஷேகம் முடிஞ்சு. சரி நான் கல்யாணம் ஆன புதுசில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தேங்காய் வாழைப்பழம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் 3 வருஷமாக கோயில் வேலை நடந்துகிட்டு இருந்தனால எதுவுமே பண்ண முடியல. சரின்னு இந்த வருஷம்தான் 2வது டைமாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். விநாயகருக்கு சந்தன காப்பு பண்ணியிருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. போனோன்னே விநாயகர்கிட்ட தட்டை வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அவரை ஒரு சுற்றிட்டு அப்படியே மாரியம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி தான் எல்லோரும் வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அதே மாதிரியே ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வச்சுட்டு சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே மாரியம்மன் கோயிலுக்கும் தேங்காய் வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சந்தன காப்பு பண்ணியிருந்தாங்க. அம்மன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் ஒரு 3-4 வருஷம் கிட்ட எதுவுமே பண்ணாமல் இப்போ பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தேங்காய் வாழைப்பழம் அடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.